விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் ரகுவரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். Mr. Ammayappan. Tell me who is your job for a drunkard? வெடிச்சா 20 கிலோமீட்டருக்கு சத்தம் கேட்கும். குறைஞ்சது 400 பேர் அது ஆகும். Too much. Party. ஜெயில என்ன மக்கள் சொல்லுங்க, ஜெயிச்சுதான் நக்கு. இது பாரு, நாய் கூட ஓடுறவனை தான் துரத்தும். நீ திரும்பி நின்று அதை பார்த்தினா அதை ஓட ஆரம்பிச்சிடும். ஆண்டனி, மார்க் ஆண்டனி. ஐயோ, காலையில இருந்து பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க. ரகுவரன் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைய திரைப்பட ரசிகர்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னாக்கா, புரியாத புதிர் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஐநோ 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 ஐநோன்னு சொல்லிட்டு ரகுவரன் பேசுகிற அந்த விஷயம்தான் ஞாபகத்துக்கு வரும். I know, man. I know. I know. எனக்கு தெரியும். What do you know? Hey! I know. எனக்கு தெரியும். தெரியும் எனக்கு. I know, I know, I know. Mister. ஏன்னா ஒரு வில்லத்தனமான சைக்கோ வில்லனாக அந்த படத்தில் அவர் அந்த மாதிரி நடிச்சிருப்பார். அது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பிரபலத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த ஐநோ 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 ஐநோங்கிற வார்த்தையை அந்த காட்சியில் எத்தனை முறை அவர் பயன்படுத்தினார் என்ற போட்டியும் வைத்தார்கள். அந்த அளவிற்கு அது மக்களிடையே போய் சேர்ந்தது. இது இல்லாமல் ரகுவரனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னாக்கா, அவர் 1958 கேரள மாநிலம் கொல்லங்கோடு அப்படிங்கிற ஊரில் வேலாயுதம் கஸ்தூரி என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவர் அவங்க கேரளாவில் போனாங்க. அப்புறம் அவங்க கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க. கோயம்புத்தூரில் தான் அவர் காலேஜ் படிப்பெல்லாம் படித்தது. அதை படித்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு என்ன பண்ணார்னாக்கா, சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறத பல இடங்களில் முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு சரியானது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் 7வது மனிதன் அப்படிங்கிற படத்தில் கதாநாயகனாக அறிமுகம். 7வது மனிதன் நடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மைக்கேல் ராஜ் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் அவர் ஒரு கதாநாயகனாக நடித்தார். கைநாட்டு அப்படிங்கிற படத்துலையும் கதாநாயகனாக நடித்தார். அவர் ஒரு 4-5 படம் கதாநாயகனாக நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய வில்லத்தனம் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. அவர் வில்லனாக நடிக்கிறத அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதனால் அவர் வில்லனாக நடிக்க ஆரம்பித்தார். வில்லனாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் அவருக்கு புக்காக ஆரம்பிச்சிது. மன்னிச்சு விடுறதுக்கு நான் பாஷா இல்லடா ஆண்டனி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலுமே இவர் நடிக்க ஆரம்பித்தார். சரியான வில்லத்தனம்லாம் பண்ணார். காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் சரியான வில்லனாக பண்ணியிருப்பார். முதல்வன் அப்படிங்கிற படத்தில் முதலமைச்சராக அப்படி ஒரு சிறப்பான வில்லத்தனத்தை காமிச்சார். சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் நினைச்சிருக்கியா? பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன சந்திக்கிறாங்க. எவ்வளவு குறைநிறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை தொலை நோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல? நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார்,
அப்பா புரியும். சீட்ல உட்கார முடியும். இது வாதத்துக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம். ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்கிறார். அப்படி நடிச்ச சில படங்கள் உண்டு. என்னன்னாக்கா சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம், அஞ்சலின்னு ஒரு படம், நேருக்கு நேர்னு ஒரு படம். இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக பிரமாதமாக பண்ணி வச்சிருக்கார். கடைசி நேரத்தில் கூட யாரடி நீ மோகினி அப்படிங்கிற படத்தில் தனுஷுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு நடித்து கொண்டிருந்த ஒரு சிறந்த நடிகர். என்னப்பா பைத்தியம் முச்சாயா உனக்கு? ஆமா, எனக்கு இல்ல உனக்கு. டேய், யார பார்த்து ரிட்டையர்ட் ஆயிடுன்னு சொல்ற? வேலை கிடைச்ச உடனே கொள்பெயர்ச்சில்ல உனக்கு. இவரு வேலைக்கு போவாராம், நான் வீட்டுல உட்காந்து இவருக்கு சேவை செய்யணுமா? நான் யார நம்பியும் பிறக்கல. எந்த நாயும் எனக்கு கஞ்சி ஊத்த வேண்டாம். சாகிற வரைக்கும் நான் வேலை செய்வேன். என்னைக்கு என் கையை நீட்டி உங்ககிட்ட காசு வாங்குறேனோ அன்னைக்கே நான் தூக்கில் தொங்கிடுவேன். இதை பார், நாளையிலிருந்து நீ என்கிட்ட பேசக்கூடாது. இந்த அப்பன் மகன்ற உறவெல்லாம் இன்னையோட முடிஞ்சுது. அவ்வளவுதான். இவருடைய நடிப்பு மற்ற நடிகர்களிடமிருந்து தனித்துவமாக தெரிய தொடங்கியது. அந்த தனித்துவமான நடிப்பு தான் இவரை ரசிகர்களிடையே ஆழமாக பதிய வைத்தது. இவர் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே அப்படி சிறப்பானதாகவே இருக்கும். இவர் ஒரு 400-450 படங்கள் கிட்ட நடிச்சிட்டார். ஏன்னா எல்லா மொழியிலும் நடிச்சிருக்காரு, மிக சிறப்பான முறையில் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு அந்த அளவுக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரகுவரன் அப்படின்னு சொன்னாலே இவரே விற்பாராம், இவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி முதல்வரில் பேசுகிற அந்த வசனம் அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சது. இவருக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் அனைத்தையுமே இவர் வந்து அந்த கதாபாத்திரமாக மாறி அதற்கான பயிற்சிகளை எடுத்து மிக சிறப்பான முறையில் நடித்து காட்டுவதில் வல்லவராக இருந்ததால்தான் தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் பல மொழிகளிலும் இவர் சிறந்த ஒரு நடிகராக உருவாக முடிந்தது. அப்படி ஒரு சிறந்த நடிகராக உருவான திரு ரகுவரன் அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 11ஆம் தேதியை ஒரு முயற்சியாளர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In accordance with the discretionary powers of the Chief Minister, the fundamental rights are enriched in the Constitution and... இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முடியுமா முடியாதா சொல்லு.